FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்ம ஜனநாயகன் திரைப்படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு பின்னாடி நடந்த அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோல நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட திரையரங்கில் வெளியாக போகுது. எஸ், அதன் பின்னணி உள்ள சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜனநாயகன் எப்பப்பப்பப்பா, இந்த பேரை கேட்கும் போதே ஒரு பக்கம் டிவிகே தொண்டர்கள் எழுப்பக்கூடிய அந்த பேராதரவு, மறுபக்கம் இந்த படம் சந்தித்தக்கூடிய அந்த இக்கட்டான சூழல், இப்படி பல விஷயங்கள் இந்த திரைப்படத்தை பின்னி பிணைஞ்சு இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகியிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது திரையரங்கில வெளியாக போகுது. அதிலும் குறிப்பா படக்குழு எடுத்திருக்கிற இந்த முடிவுனால ஒட்டுமொத்த ரசிகர்களும் மட்டுமில்லாம எல்லோரையும் இது என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா மாறப்போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. எஸ், இந்த திரைப்படம் இணையத்துல லீக் ஆனதுல KVN தயாரிப்பு நிறுவனம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்களாம். அதிலும் ஏற்கனவே இந்த படம் தள்ளி போனதுனால நிறைய கடன் சுமையில சிக்கி தவிப்பதாகவும், இன்னும் இந்த திரைப்படத்தை OTTல கூட விற்க முடியாமல் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தான் இப்போ KVN தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. இப்படியான கால சூழல்ல எப்படியாவது படத்தை வெளியிட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்த நேரத்துல தான் திடீர்னு இணையத்துல இந்த திரைப்படத்துடைய ஃபுல் பிரிண்ட் அப்படிங்கிறது HD பிரிண்ட் வெளியாயிடுச்சு. இதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி விஜய்க்கு பிடிச்சவங்க, விஜய் பிடிக்காதவங்க, இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ஆர்வம் உள்ளவங்க, இப்படி பல தரப்பினரும் இந்த திரைப்படத்தை ரொம்பவே வேகமா பகிர தொடங்கினாங்க. இதனால இந்த திரைப்படத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு 70% ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த திரைப்படத்தை எப்படியாவது வெளியிட்டுலாம், தேர்தலுக்கு பிறகு இந்த படத்தை வெளியிட்டுலாம் அப்படின்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் விநியோகஸ்தர்களோடு ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காணொளி காட்சி மூலியமா ஆர்கனைஸ் பண்ண இந்த மீட்டிங்ல ஓவர்சீஸ்ல உள்ள, அதாவது வெளிநாடுகள்ல உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்காங்களாம். ஏன்னா வெளிநாடுகள்ல வசூல் சாதனை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். குறிப்பா வெளிநாடுகள்ல ஒரு வார காலகட்டத்திற்கு மேல ஒரு திரைப்படம் ஓடுது அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கிறாங்க. அதிலும் ரஜினி, அஜித், விஜய் போன்ற ஒரு முன்னணி நடிகர்கள் படத்தை மட்டும்தான் அவங்க ரிஸ்க் எடுத்து வாங்கி அதை ஒரு லாங் டைம் பீரியடுக்கான ஒரு ப்ராசஸா அதை பார்ப்பாங்க. மற்ற படங்கள்லாம் ஓடும் அப்படிங்கிறத தவிர வருவாய் அப்படிங்கிறது கணிசமா குறையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படியான சூழல்ல இந்த திரைப்படம் ஏற்கனவே வெளியானதுனால இந்த திரைப்படத்தை அதிகமா டவுன்லோட் பண்ணி பகிர்ந்து பார்த்து முடிச்சது அப்படின்னாக்க வெளிநாடுகள்ல உள்ள தமிழர்கள் தான் இதை அதிகமா பார்த்திருக்கிறாங்க. அதனால இந்த திரைப்படத்துடைய அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கணிசமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ ஓவர்சீஸ் கலெக்ஷன் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம உள்ளூர்ல இறக்கி வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னாக்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள், அதாவது விஜய் ரசிகர்களால் மட்டுமே இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகர்கள் இல்லாது திரைப்படத்தை பார்க்கக்கூடிய எல்லோருமே ஆன்லைன்ல இந்த திரைப்படத்தை பார்த்துட்டதுனால இந்த படத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு கலெக்ஷன் அப்படிங்கிறது இவங்க முன்பு திட்டமிட்டது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இதுக்கான வேலைகள்லாம் செஞ்சாங்க. இப்போ 500 கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் 500 கோடி வருவாயே வருமா அப்படின்ற அளவுக்கு ஒரு யோசனையில தான் இருக்காங்க. இதற்கு தயாரிப்பாளர்கள் பெரிய ஆர்வம் காட்டாதது இந்த திரைப்படத்தை ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த மெசேஜை விஜய் கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. விஜய் அவர்கள் கடந்த வாரம் பரப்புரையில ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், குறிப்பா May 4க்கு பிறகு நம்ம இதற்கான பேச்சுவார்த்தை இல்ல இந்த படம் வெளியாவது தொடர்பான எல்லா விஷயங்களும் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இயக்குனருடைய சாய்ஸும் தயாரிப்பாளரோட சாய்ஸும் என்ன அப்படிங்கிறத கலந்து பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க, அதுவரை இதை பற்றி என்னிடம் எதுவும் கலந்து பேச வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் கொஞ்சம் கராரா சொல்லிட்டாராம். காரணம், இந்த படம் வெளியானது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல கூட எங்கேயுமே தன்னுடைய ஜனநாயகன் திரைப்படம் வெளியாயிடுச்சு அப்படின்னு எங்கேயுமே அவர் பேசாதது கூட ஒரு பேசு பொருளா இப்போ ஆயிருக்கு. ஸோ இப்படியாக நடந்துட்டு இருக்கும் போதுதான் தயாரிப்பு நிறுவனமும் H வினோத்தும் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படம் உருவாக்கும் போதே அதுல பல வெர்ஷன்ஸ்ல தான் அந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க. ஏன்னா பின்னாடி எடிட்டிங்ல ஏதாவது சர்ச்சை ஆச்சு அப்படின்னா அதற்கு பிளான் பியா வேற ஒரு சினாரியோ வச்சு அதை பண்ணுவாங்க.
அந்த மாதிரி இந்த திரைப்படத்திற்கு ஒரு 7 விதமான காட்சி அமைப்புகளோட நிறைய காட்சிகள் உருவாக்கி இருக்கிறதுனால இந்த கதையவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ட்விஸ்டா கொண்டு போற அளவுக்கு ஹெச் வினோத் கையில இப்போ ஏற்கனவே ஃபிலிம் பண்ண ஃபுட்டேஜ் கையில இருக்கிறதுனால எடிட்டிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனமும் ஹெச் வினோத் தரப்பும் முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி இருக்க விஜய்க்கு ஏதேனும் எக்ஸ்ட்ராவா நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படிங்கும்போது இல்ல, அதற்கான சான்சஸ் எதுவும் இல்லை. இருக்கிற ஃபுட்டேஜ்லயே நம்ம இந்த கதையுடைய போக்கையே நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு ஹெச் வினோத் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கிறான். அதனால படக்குழுவுக்கும் இப்போ கொஞ்சம் பிரீத் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதனால வெகு விரைவில் அதற்கான ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதன்படி இணையத்துல வெளியான அந்த ஜனநாயகன் வெர்ஷன் அப்படிங்கிறது திரையரங்குல இருக்காது. இது முழுக்க முழுக்க புதுசான ஒரு காட்சி அமைப்புகளோட தான் இருக்கும். தேவைப்பட்டால் விஜயை வச்சு கிரீன் மேட்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஷூட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, பெரிய பொருட்செலவு இல்லாம அதை பண்ண முடியும் அப்படின்னு ஹெச் வினோத் சொல்லியிருக்கிறாரா. இதனால பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு கூடுதல் செலவாக இது இருக்கும் அப்படின்னாலும் கூட அதை வச்சு ஒரு கணிசமான ஒரு வருமானத்தை ஈட்டிடலாம், போட்ட காசு வந்தா போதும்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலையில இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு புது அப்டேட் என்னன்னா, ஓடிடி தளங்கள் இந்த திரைப்படத்தை வாங்குறதுக்கு போட்டா போட்டி போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அமேசான் பிரைம் தான் ரொம்ப லீடிங்ல இருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தை வாங்குவதற்கு எந்த ஓடிடி நிறுவனமும் தயாரா இல்லையா. ஏன்னா இந்த திரைப்படம் வெளியாகி அது எந்த அளவுக்கு வசூல் வருது அப்படிங்கிறத பார்த்தது பிறகு நம்ம இந்த வியாபாரத்தை தொடரலாம் அப்படின்னு அந்த அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது பட தயாரிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஹெச் வினோத்துடைய மேஜிக்ல திரும்பவும் ஜனநாயகன் திரைப்படத்தை எப்படி காட்சி அமைப்புகள் மாற்ற போறாங்க, அது என்ன மாதிரியான ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்க போகுது அப்படின்றது எல்லோராலும் காத்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குங்க. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஜனநாயகன் பத்தின ஒரு புது அப்டேட் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.